ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல ஒரு துதி ஆராதனையோடு கூட, நல்ல ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும், இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முடிக்கிற நேரம் வந்துருச்சோ? முடிச்சிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டுருவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கடந்த நாட்களில் தியானித்த ஒரு காரியம், அதை நாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை பேர் வச்சு தியானிக்கிறீங்க? நான் இதை தொடர்ந்து தியானிக்கிறேன்னு சொல்றோம், கைதுக்குங்க வரலாம். உண்மையாகவே இந்த வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்கன்னா நீங்க தேவனோட பழகுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல நீங்க பழகி ஏற்படுத்தின அனுபவங்களை வந்து சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது சொல்றவர்களுக்கு தான் அது எப்படி இருக்கும்? அனுபவமா இருக்குமே தவிர எனக்கு அதுல எந்த அனுபவமும் வரப்போகிறது இல்லை. அப்ப அது யோபுவினுடைய அனுபவம் என்ன? தேவனோட பழகி தேவனோட சமாதானமா இருந்து அதனாலே வருகிற நன்மைய யோபு பெற்று அனுபவித்தது தான் நமக்கு வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய அனுபவங்கள் நமக்கு வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர்கள் தேவனோட பழகின அனுபவங்கள் வேதத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய். அப்ப இது யாரோட அனுபவம்? நம்மளோட அனுபவமா தாவீதோட அனுபவமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது நம்ம அனுபவமா, அதை எழுதினவங்க அனுபவமா? இப்ப ஆகார் சொல்லுகிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். இது யாரோட அனுபவம்? அப்ப நம்ம அனுபவம் எங்க இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபையில இருக்கிறேன், திருவசனத்தை கேட்கிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிற, திருவிருந்துல தேவனோடு ஐக்கியப்படுகிற என்னுடைய அனுபவம் எங்கே? எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எங்க இருக்கு? எனக்கு தேவனோட பழகின அனுபவத்தை ஏன் நான் எழுதி வைக்க முடியாது? அன்னைக்கு அப்போஸ்தலர் பணி வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யப்படுது? பரலோகத்துல எழுதப்படுது. அது ஒண்ணுதான் முடிவு பெறல. இன்னொன்னு எபிரேயர்ல வாசிக்கிற 11வது அதிகாரத்துல விசுவாச பட்டியல்ல இன்னும் ஆண்டவர் இன்னும் நிறைய பேரை இவர்கள் அல்ல நம்ம இல்லாமல் இவர்கள் என்ன பண்ண முடியாதான்? அப்படின்னா நம்ம பேர் அங்க இருக்குதாங்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம சபையில விசுவாசத்துல யாருக்கு விசுவாசத்துல பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிடுவோம்? ஆபிரகாமுங்க. நீங்க கொஞ்சம் விழிப்பா இருக்கிறதுனால நாங்கிறீங்க, நீங்க. ஆனா அது பொதுவா கேட்கும்போது என்ன ஆயிரும்? ஆபிரகாம் அப்படின்றோம். அப்ப நான் யாரு? இப்ப நம்ம சபையில நாம ஆராதிக்கும் பொழுது, அந்த கேட்கும் பொழுது, ஐயோ இவங்க பேரை சொல்லி அவங்க விசுவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன், அவங்க விசுவாசத்துல பெரிய ஆளுங்க, அவங்க ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், அவங்க நல்ல ஜெப வீரருங்க, அவங்க ஆராதிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன்,
அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் இல்ல, இவங்க நல்ல தேவனை ஆராதிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அனுபவங்கள், ஒரு சாட்சிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில இன்னைக்கு இருக்கா? ஆனா மாறாக நாம் என்ன சொல்றோம், அவர் பிரசங்க நல்லா இருந்துச்சுங்க, அவர் பாட்டு நல்லா இருந்துச்சுங்க, அவர் நல்ல ஜெபம் பண்றாருங்க, நாம அவங்களுக்கு என்ன செய்யறோம், சர்டிபிகேட் கொடுக்கிறோம். ஆனா அவர்களுடைய அனுபவங்களை நாம என்ன செய்யறது இல்ல, எடுக்கிறது. அப்ப நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிக்கிறது, அவர்கள் தேவனோட வைத்திருந்த உறவினாலே, அவர்கள் தேவனோட வைத்திருந்த ஐக்கியத்தினாலே, அவர்கள் தேவனோட பேசுகிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தபடினால தான் நமக்கு 66 புஸ்தகமும் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த 66 புஸ்தகத்தையும் நான் 60 வருஷமா சபையில இருந்தாலும் வாசிக்கிறது இல்ல. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் என்னை வாளாக்காமல் என்ன ஆகணுமா, தலையாகணும். நான் கீழாகாமல் என்ன ஆகணும், மேலாகணும். நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யணும். நான் நினைக்கிறதுக்கு, நான் வேண்டுகிறதற்கு அதிகமா செய்யணும். ஆனா அனுபவங்கள் அப்படிங்கறத ஒன்ன ஒருத்தரிடத்திலிருந்து மாற்ற முடியாத ஒண்ணு. இப்ப 60 வயசு ஆனாலும் டை அடிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மறைக்க முடியாது? வயசையும் அனுபவத்தையும் மறைக்க முடியாது. அவர் டை அடிச்சு வேணா தன்னை இளமையை போல என்ன பண்ணிடலாம், காமிக்கலாம். ஆனா அவருடைய அனுபவத்தை அவரால் என்ன செய்ய முடியாது, மறைக்க மாற்ற முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் எத்தனையோ வருஷங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையே கேட்டு பழகின நானு. அவர் எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா, நான் தேவனோட பழகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா, அப்ப அந்த வாக்குத்தத்தத்துல நான் எவ்வளவு நாள் நான் அவரோட பழகுறேன், எவ்வளவு நாள் நான் அவரோட நேரத்தை செலவிடுகிறேன். எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாசத்தினுடைய ஓட்டத்துல, ஜெபிக்கிற அனுபவத்துல எனக்கு ஒரு புதிய வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் இதை யாருக்கு தெரிஞ்சது? அவங்கள பத்தி மக்கள் அவங்கள பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு, அவங்க பேசுகிற காரியங்கள் அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிதானே? அவங்களோட படிப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, அவங்க மனுஷ பிரகாரமான சில ஞானம் உள்ளவர்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, பேதமை உள்ளவர்கள். நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா பைத்தியக்காரனுங்க. இல்ல, அவங்க சொல்ற அர்த்தம் அப்படிதானே? இல்ல, பைத்தியக்காரனுங்க, பேதமை உள்ளவர்கள். ஆனா அவர்கள் சொல்லுகிற காரியத்தை அவங்க கேட்டுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க? அந்த காரியத்தை, அவங்க பேசுகிற காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவங்க இப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்குது? அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய துதி, அவர்கள் யாரோட இருக்கிறார்கள், யாரோட இருந்தார்கள், யாரோட பழகினார்கள்ங்கிறத
அவங்களுடைய பேச்சில இருந்து, அவர்களுடைய செய்கைகளில இருந்து அதை வெளிப்படுகிறத நாம பார்க்கணும். இப்ப இதுக்கு தனியா நம்ம எங்கேயாவது போய் டியூஷன் வைக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்றோம். இதுல இடையில நடக்கிற செவ்வாய்க்கிழமைக்கு எங்க வர்றது, புதன்கிழமைக்கு எங்க வர்றது, வியாழக்கிழமைக்கு எங்க வர்றது, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எங்க வர்றது? மோசேட்ட சொன்ன மாதிரி, மோசே எனக்கு என்ன 3 நேரமும் மண்ணா மண்ணா கொடுத்து என் உள்ள வாடி போயிருக்குது. என்னங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமையான பிரசங்கம் பண்றீங்க, செவ்வாய்க்கிழமையான அதே பைபிள் ஸ்டடிங்கிறீங்க, வெள்ளிக்கிழமையான குடும்ப ஜபங்கிறீங்க, சனிக்கிழமையான ஆயத்த ஜபங்கிறீங்க, எங்க உள்ளம் எப்படி இருக்குதான்? வாடி போகுது, சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனா அனுபவங்கள் நமக்கு வேணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அனுபவங்கள் இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றத்தை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? அவரோட பழகுகிற அனுபவத்துல அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு அந்த அனுபவம் எனக்கு வேணும், எனக்கு அந்த அனுபவம் வேணும். நீங்க என்னைக்காவது சங்கீதம் முழு வேதத்தையும் வச்சு நீங்க ஒரு சங்கீதம் எழுதணும்னு நினைச்சிருக்கீங்களா? இப்ப நாம இதுல எழுதி இருக்கிறது தான் என்ன பண்றோம்? படிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏன் நமக்கு ஒரு, நான் தனிப்பட்ட விதத்துல இதே வேதத்தை வச்சு நான் ஒரு சங்கீதமா அதை எழுதி ஏன் ஆண்டவர் துதிக்க கூடாது? ஏன் நான் அந்த அனுபவத்துக்குள்ள நான் போக கூடாது? யோவான் 1:1 எடுத்து வாசிங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப இந்த சங்கீத இந்த யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நீர் நல்லவர், உம்முடைய கிருபை. எழுதலாமா இல்லையா? ஆதியிலே தேவன், அவர் தேவனோடு இருந்தார், இயேசு தேவனோடு இருந்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவனாய் இருந்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு இயேசுவே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை. எழுத முடியுமா? முடியாதா? ஏன்னா நாம அந்த இடத்துக்கு என்ன பண்ணல. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அவரு எழுதி வச்சதை வச்சு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், சகோதரிமார்கள்லாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு யூடியூப் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்குது, கறி குழம்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு யூடியூப் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்குது. அப்ப அங்க என்ன இல்ல, ஏற்கனவே வச்சிருக்கிற அனுபவத்தை இங்க செயல்படுத்தல, திரும்ப எவனா வந்து செஞ்சு வச்சிருக்கிற அனுபவத்தை இங்க என்ன பண்றோம்? அப்ளை பண்றோம். அவன் சமைத்து பாருன்னா எழுதியிருக்கிறான், உன்னை சாப்பிட்டு பாருன்னா எழுதுனா நம்ம சமைச்சு பார்க்கலாம், அவ்வளவுதான். வாயில வைக்க நம்ம அனுபவத்துல நாம சமைக்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு சுவையா இருக்கும். அவன் சொல்றான் சமைத்து பாருன்னு தான் சொன்னான், நீ சாப்பிட்டு பார்க்க கூடாது, நான் சாப்பிட்டு பாருன்னு சொல்லலாமா? ஆவிக்குரிய அனுபவங்களிலேயும் நாம வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த வேதத்தோட எனக்கு இருக்கிற பழக்கத்துல, அவர்கள் தேவனோட பழகி இருக்கிற அனுபவங்களில என்னுடைய அனுபவங்கள் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அனுபவங்கள் மாறணும். அவங்க அனுபவத்தை எழுதி இருக்கிறாங்க. யாருமே இயேசு என்னை காண்கிற தேவன்னு ஆண்டவருக்கு யாருமே என்ன பண்ணல, பேர் வைக்கல. இல்ல, அந்த ஒரு இமை பொழுதுல நடந்த சம்பவத்துல
ஆபிரகாமே தன்னை கைவிட்டாலும் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் நீர் யாரு? என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நான் வனாந்திரத்துல இருந்தாலும், தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும், துரத்தப்பட்டு இருந்தாலும், ஒடுக்கப்பட்டு இருந்தாலும், உதாசீனப்படுத்தப்பட்டு இருந்தாலும், நீர் என்னை என்ன செய்கிறவராய் இருக்கிறீரே? நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அனுபவங்கள் எங்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்களோட ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் இன்னைக்கு நமக்கு என்னது? வேதாகம் இல்ல வேதம். ஆனா நம்முடைய அனுபவங்கள் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய அனுபவங்கள் என்ன செய்யப்படணும்? மாற்றப்படணும். எல்லாரையும் போல ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நான் உங்களை பிரித்து எடுத்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எனக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கும் என்னை வழிநடத்துகிற என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவில அவர்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன உண்டாக்க விரும்புகிறார்னா ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறவனுக்கும் வெள்ளிக்கிழமை கோயில் போறவனுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற எனக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசத்தை தேவனே காண்பிக்கணும்னு விரும்புற. அப்ப மற்ற ஜனங்களை விட்டு, மற்ற வழிபாடுகளை விட்டு, மற்ற உலகத்தின் காரியங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்து நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி, அதெல்லாம் முக்கியம், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் எனக்கு உரியவர்களாய் இருக்கும்படி, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில இருக்கிற அனுபவத்துல நீங்களும் நானும் வளரும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் பரிசுத்த, நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப அவரை நான் பரிசுத்தம் உள்ளவர்னு பார்க்கணும்னா அவரோட எனக்கு என்ன வேணும்? உறவு வேணும். அப்ப சில காரியங்களை நான் பரிசுத்தம் இல்லாத காரியங்களை நான் செய்கிற பொழுது அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? இது எனக்கு பிடிக்கலப்பா. அப்ப எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, நான் உணர ஆரம்பிக்கிறேன், அந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன். நான் தேவன் நல்லவர்னு சொல்லுகிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவரை ஆராதிக்கிற நான் அவரே நல்லவரா இருக்கிறாருன்னா நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? அவர் ஏமாத்துக்காரனா இருந்தா நானும் எப்படி இருக்கலாம்? அவரு ஃபுல் மப்புல இருந்தா நானும் ஃபுல் மப்புல இருக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு உனக்கு வித்தியாசம் வேணும்னா நீ என்ன மாதிரி மாறுங்கிற. அல்லேலூயா. நீ என்ன மாதிரி மாறணும்? நான் அவரை மாதிரி மாறணும்னா அவரோடு பழகுகிற அனுபவங்கள் எனக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் என்ன முதல்ல என்ன செய்யணும்னா என்ன ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போகும். அதுக்கு நான் அவரோட பழக எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். நான் வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவனா அல்ல. எனக்கு வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர் எழுதி எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அவரோட நான் அதிகமாய் பழக ஆரம்பிக்கும் போது எனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நான் ஜெபிக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிறத நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வசனம் எனக்குள்ள கிரியை செய்கிறத, வசனம் என் குடும்பத்துல கிரியை செய்கிறத, வசனம் என் சபையில கிரியை செய்கிறத நான் அவரோட இருக்கிற அனுபவத்துல இருந்து நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அனுபவம் எனக்கு வேணும். யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்களேன். நல்ல கவனிங்க. ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம்.
யார் சொல்றா? இயேசு என்ன சொல்றாரு? நான் தனியா இல்ல. நான் எப்படி இல்ல? நான் தனியா இல்ல. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறாரு. நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோமா? ஒன்றா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த தைரியம் நமக்கு நீ வருமா? நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம். நானும் சபையில ஒன்றா இருக்கிறேன். இந்த அனுபவத்தை நாம தைரியமா நம்ம வெளியில சொல்ல முடியுமா? சொல்றார் நானும் பிதாவும். அப்ப நாங்க ஒன்றா இருக்கிறோங்கிற அந்த நிச்சயம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அவர் கூட இருக்கிறதுனால தானே வந்துச்சு. அவர் கூட இருக்கிறதற்கு அவரோட பழகினதுனால தானே வந்துச்சு. அவர் பிதாவோட பழக்கம் இல்லைன்னா, பிதாவோட தொடர்பு இல்லைன்னா, பிதாவோட உறவாடுகிற அனுபவம் இல்லைன்னா, அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு எப்படி அவரால் சொல்ல முடியும்? அவன் எனக்கு என்ன வேணும்? முதல்ல அவரோட இருக்கிற, அவரோட பழகுகிற அனுபவம் எனக்கு வேணும். அதை 8:29 வாசிங்களேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அங்க அவர் என்ன சொல்றாரு? என்னை அனுப்பின பிதாவும் நானும் ஒண்ணா இருக்கிறோங்கிறாரு. இங்க சொல்றாரு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இன்னைக்கு நாம என்னை ரட்சித்த என் ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னிலே விசுவாசத்தை துவக்கினவர், நான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் அவரோடு கூட இருக்கிறத, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். அப்படின்னு நான் அவரோட இருக்கிறேன். நான் அவரோட இருக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க. என்னை அனுப்பினவருக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. அப்படின்னா அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது செய்யறது இல்ல. இல்ல என்ன கிடைக்கும் போது செய்யறது இல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது செய்கிறது இல்ல. நான் சில பேர் நேரம் கிடைக்கும் போது தாங்க நான் என்ன வாசிப்பேன், நான் நேரம் கிடைக்கும் போது தாங்க நான் என்ன பண்ணுவேன், நான் நேரம் கிடைக்கும் போது தாங்க எங்க வருவேன். ஆனா எப்போதும் என்ன பண்றது இல்ல. இப்ப அவரும் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் உனக்கு செய்வேன்னு சொன்னாருன்னா என்ன ஆகும்? பிதாவோட இயேசுவுக்கு இருந்த அந்த உறவுல பழக்கத்துல அவர் சொல்லுகிறாரு என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னா அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடல. இவரு அவரை விடல, அவரு இவரை விடல. இப்ப நாம யாரை விட்டுருக்கோம்? அவரு இவரை விடல, இவரும் அவரை விடல. இப்ப இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு உள்ள நீங்களும் நானும் வரணும். ஆண்டவரே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். நீ அவரோட என்ன பண்ணு, பழகி நீ அவரிடத்துல சமாதானமாயிரு. நீ அவரிடத்துல எப்படி இருக்கணுமா? நான் கொடுத்தா சமாதானமா இருப்பேன், கொடுக்கலன்னா சும்மா எங்க சிஸ்டர் எவ்வளவு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்னத்துக்கு தான் ஆராதனைக்கு வர்றோமோ, என்னத்துக்கு தான் பைபிள் படிக்கிறோமோ. அப்ப நம்முடைய அனுபவங்கள் அவரை பற்றிய அறிவை எனக்குள்ள என்ன பண்ணல, அது
கொண்டு வரல. அவரை பற்றிய முழு தன்மையும் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. அப்ப நான் அவரோட பழகுகிறதுல அந்த அனுபவத்துல ஏதோ எங்கேயோ ஒரு காரியத்துல நான் மிஸ் பண்ணிருக்கிறேன். அதனாலதான் நான் அவரை பத்தி என்ன சொல்றேன், குறை சொல்றேன். ஆனா நான் சரியாய் அவரோட பழகுகிற அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னா, எரிகிற அக்கினி சுவாலையில நீ தூக்கி போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ராஜாவினுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சுவாலையின் கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எது அனுபவம், எது அனுபவம்? சூழ்நிலைகளை பார்க்கிலும் நான் யாரோட பழகி இருக்கிறேனோ, யாரை நான் ஆராதிக்கிறேனோ, யாருடைய திருவசனத்தை நான் கேட்கிறேனோ, யாரிடத்துல நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேனோ, அவரை குறித்து முழுமையான அறிவுள்ளவனாக நான் இருக்கணும். அந்த முழுமையான அறிவுள்ளவனா இருக்கிறதுக்கு அவரோட பழகுகிற அனுபவங்கள் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எனக்கு முதல் அனுபவம் இந்த வேதத்துல அவர்களுடைய அனுபவங்களை நான் வாசிக்கிறேன். சில நேரங்களில அவர்களுடைய அனுபவங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்குமே தவிர, அதே அனுபவங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாய் மாறாது. புரியுதா? அது என்னைய ஆவியில, சத்தியத்துல, வசனத்துல தேவனோட நெருங்குகிறதற்கான எனக்கு ஒரு வழிகளை அது எனக்கு உருவாக்கி கொடுக்குமே தவிர, அதுவே என்னுடைய அனுபவங்களா என்ன செய்ய முடியாது, மாத்திக்க முடியாது. ஆனா அந்த அனுபவங்களை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், என்னுடைய விசுவாசத்துக்கும், என்னுடைய பரிசுத்தத்துக்கும், நான் தேவனை அறிகிற அறிவுக்கும் அதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ அதுல இருக்கிற அனுபவங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த அனுபவத்துல நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்படுகிற அனுபவங்கள் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் சொல்றோம் தானே, உன் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். முதல்ல அவரே யாருன்னு தெரியல, ஆனா என்ன போகணுமா, சமூகம் மட்டும் போகணும். முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே அவர் சமூகம் எனக்கு போகுமா போகாதாங்கிறது எனக்கு தெரியும். சில நேரங்களில் நாம் இப்படிதான் என்ன பண்றோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அனுபவம் இன்னொருத்தட்ட இருக்கு. ஆனா எனக்கு அனுபவம் வரும் பொழுது அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு எடுத்து ஆவிக்குரிய விதத்தில் நான் அதை பயன்படுத்திக்கலாமே தவிர, ஆனா அந்த அனுபவம் என்னுடைய அனுபவமாய் இருக்காது. அப்ப எனக்கு ஒரு அனுபவத்தை, எனக்கு ஒரு தேவனோட வைத்திருக்கிற உறவினுடைய ஐக்கியத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பேதுருவும் யோவானும் பேசும் பொழுது அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியோடு இருந்தவர்கள், எலியா தீர்க்கதரிசியோடு இருந்தவர்கள், அவர்கள் 5 ஆகமங்களை படித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை தலைகீழாய் சொல்லுகிறவர்கள். அப்படியே சொன்னாங்க. யாரோட இருந்தாங்களா? அவங்க இயேசுவோட இருந்தாங்க. இயேசுவோட இருந்து என்ன பண்ணாங்க? நல்லா தூங்குனாங்க. 3 வருஷமா பைபிள்ல PhD பட்டம் வாங்கினாங்களோ இல்லையோ, எதுல பட்டம் வாங்கியிருக்காங்க? தூக்கத்துக்கு PhD பட்டம் வாங்கியிருக்காங்க. படுத்தா இயேசுவே சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லப்பாங்கிறாரு. ஆனா இவங்க படுத்தோன்னு கொட்டாய் விடுறாங்க, கொட்டை விடுறாங்க. இல்ல 3 வருஷமா என்ன ட்ரைனிங் உங்களுக்கு?
இப்ப வெளியில வந்தோம் என்ன என்ன எடுத்துருக்கணுங்க? படுத்தவுடன் தூங்குவது எப்படி? நீ வலது பக்கம் படித்தால் உனக்கு என்ன கனவு வரும்? நீ இடது பக்கம் படுத்தால் என்ன கனவு வரும்? மல்லாந்து படுத்தால் என்ன கனவு வரும்? இவங்க இப்ப தூக்கத்துக்கு தான் கிளாஸ் எடுத்துருக்கணும். ஆனா அங்க அவரோடு இருந்த அனுபவத்துல இங்க வெளியில வந்த உடனே ஜனங்கள் என்ன சொல்லுகிறாங்க? அவங்க தூங்குனதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இவங்க எதை பார்த்திருக்கிறாங்க? இவங்க இயேசுவோட தூங்குனதை பார்க்கல, இயேசுவோட இருந்ததை இவங்க பார்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், தூங்குறதுன்னா கூட இங்க வந்து தூங்குங்க. பிரசங்க நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? தூங்குங்க. என்ன அதுலயாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க? யாக்கோபு கல்லை எடுத்து தலைக்கு வச்ச உடனே என்ன வந்துச்சான்? என்ன வந்துச்சு? சொப்பனம் வந்துச்சு. அப்படியாவது வரட்டும். இல்ல இயேசு மறுரூபமாகி இருந்தாலும் இங்க இருக்கிற 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த பிரசன்னத்துல அப்படி தூக்கம் வருதுங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா போட்டு தட்டிக்கிட்டு இருப்பாரு அவனை எழுப்புறதுக்கு. இங்க நீ என்ன தட்டினாலும் தட்டு மவனே, நான் தூங்குறேன். இன்னொரு ஜெபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நைட்டு 3 மணிக்கு மைக்க கையில கொடுக்குறாங்க பிரசங்கத்துக்கு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளு காலு 2 நீட்டி விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் இங்க தட்டுறேன் அங்க தட்டுறேன். பிரசங்கம் முடிச்சு ஆமேன் போடுறப்ப எந்திரிச்சு ஆமேன்ங்கிறாங்க. ஆனா அனுபவங்கள் தான் என்னுடைய ஆவிக்குரிய நிலையை உறுதி பண்ணுமே தவிர மற்றவர்களிடத்துல இருக்கிற அனுபவங்கள் எனக்குள்ள என்ன செய்து கொண்டு வராது? உறுதியை கொண்டு வராது. எனக்கு ஒரு அனுபவம் வேணும். உலகத்துல சொல்றான் இயேசு நல்லவர், திருப்பி கேட்கிறான் நீ யாருன்னு கேட்கிறான். கேட்கிறானா இல்லையா? இயேசு நல்லவர்னு நம்ம சொன்னோம்னா நீ யாருன்னு கேட்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் திருடன், நான் போய் சொல்றேன், நான் விபச்சாரக்காரன், இந்த மாதிரி அவங்களை ஏமாத்தி இவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறேன், அப்படியே சொல்ல முடியும்? இல்ல, அவர் நல்லவர், என்னையும் எப்படி மாத்திருக்காரு? நல்லவனா தான் மாத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் அவங்களுக்குள்ள வருது. அதே அனுபவம் நமக்குள்ளேயும் வரணும். வேறொரு சம்பவத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ 11 மணி ஆயிடுச்சு. ஜெபிக்கிறதுல நமக்கு ஒரு அனுபவம் வேணும். முதல்ல நாம ஜெபிக்கிறதுல நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு வேணும். இப்ப இயேசு நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொல்லுகிற அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு அவர் வைத்திருந்த முதல் படி என்னன்னா, அவர் பிதாவோடு வைத்திருந்த ஜெப தொடர்பு. அல்லேலூயா. அவர் செய்கிற அற்புதங்கள் அல்ல, அவர் செய்த அடையாளங்கள் அல்ல, அவர் மரித்தோரை எழுப்பினது அல்ல, குருடனுக்கு பார்வை கொடுத்தது அல்ல, குஷ்டரோகியை குணமாக்கினது அல்ல. ஆனா அவர் தனிப்பட்ட விதத்துல தேவனோடு வைத்திருந்த உறவில, அவர் தேவனோடு வைத்திருந்த அந்த பழக்கத்துல அவர் கொடுத்து, அவர் சொல்ல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார், தாமாய் ஒன்றும். அப்படின்னா யாரை அவரை இவர்கிட்ட அனுப்பணுமோ அவரை குணமாக்குறாரு, யாரை இவர்கிட்ட அனுப்புவோமோ அவருக்கு பார்வை கொடுக்கிறாரு. இவர் யாரும் என்ன பண்ணல, தேடி போகல, இவரை தேடி ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அனுபவங்கள், அதனால நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? நான் தான் இப்ப வாசிங்க, மார்க் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து
புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ம். அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணாரு அங்க போய்? ஜெபம் பண்ணினார். சரி, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பலவிதமான வியாதிகளினால் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்திவிட்டார். ம். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவர்கள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்போ வேதத்துல வாசிக்கிறோம், பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் என்ன ஆக்கி இருக்கிறாரு? குணமாக்கி இருக்கிறார். அப்படின்னா ஊழியத்தை செய்து இப்ப எப்படி இருப்பாரு? இப்ப நம்ம ஜெபம்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனா ஃப்ரெஷ்ஷாவா இருப்போம். நம்ம எப்படி போவோம் வீட்டுக்கு? புதுகலம் கொண்டாட்டமே அப்படியா போவோம்? வீட்டுக்கு போகும்போதே எப்படிதான் போவோம்? காட்டுல போட்டு படுத்து ஏசியை போட்டு டயர்டாயிரும். ஆனா அவரு யாரோட ஐக்கியமா இருந்ததினாலே, யாரோட உறவு வைத்திருந்ததினாலே இந்த அடையாளங்கள், இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சோ, அவரோடு வைத்திருந்த உறவை, அவரோடு வைத்திருந்த ஐக்கியத்தை, அவரோடு பேசுகிற அனுபவத்தை, அவரோடு பழகுகிற அனுபவத்தை அவர் அதிகாலையிலே எழுந்து, இருட்டோட எழுந்து, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். நாம வேதத்துல வாசிக்கிறோம், தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிறவர்கள் நற்குணசாலிகளா இருந்தாங்களாம். எதனால இருந்தாங்க? வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப நம்ம சமாதான ஜெப வீட்டில இருக்கிறவர்கள் காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி வீட்டுக்கு போன உடனே பைபிளை மூடி வச்சுட்டு தூங்குனாக்க என்னவா இருப்பாங்க? சொல்லுங்க. வீட்டுக்கு போய் ஐயோ அவர் பழகுன்னு சொன்னாரு. என்னத்த பழகுறதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தாக்க எனக்கு பழகுகிற அனுபவம், காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று நான் தேடி பார்க்கிற அனுபவத்துல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னா நான் என்ன ஆயிடுவேன்? நான் பழகுகிறதுல நற்குணசாலியாய் மாறிடுவேன். நான் தான் இங்கேயே சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு போட்டுட்டு அங்க போயிட்டு விட்டுட்டேன்னா நான் வந்ததுக்கும் திரும்பி போனதுக்கும் என்ன இல்ல சம்பந்தம். கட்சி மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா? என்ன உற்சாகமா உட்காந்துருக்காங்க தெரியுங்களா? சேர்மேலாம் ஏறி நின்று ஆடுறாங்க. அவங்க அப்படி ஆட சொல்லல. அவங்க அவ்வளோ எனர்ஜியா, அவ்வளோ உற்சாகமா இருக்கிறாங்க. இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சொல்லியா சீக்கிரம் முடியும். எனவே சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது நான் அதை உட்கொண்டே, அது எனக்கு சந்தோஷமும் எனக்கு மகிழ்ச்சியுமா இருந்துச்சு. அப்ப வார்த்தைக்கு காத்திருக்கிறவனால ஒரு மனுஷனால மாத்திரம் தான் அதை என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். நீ முடியும்னு நினைச்சேன்னா அவர் முடிச்சுடுவார். எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறது தான் கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு வர்றாரு? ஒவ்வொரு வாரமும் சபைக்கு கொண்டு வர்றாரு. நான் வீட்டுல வாசிக்கிற வேத வசனங்கள், வீட்டுல ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள், இங்கே சபையில வந்து அந்த ஜெபிக்கிறவங்களோட, அந்த வேதம் வாசிக்கிறவங்களோட இணைந்து நான் நடக்கிற அந்த அனுபவங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு அற்பமான விஷயங்க. நேற்று நான் பார்பர் ஷாப்புக்கு போனேன். சலூன் கடை சேவ் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம மீசை எடுத்தா என்ன அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டு எங்க பாப்பாட்ட அந்த ஏஐல உள்ள ஒரு கேமரா ஒன்று வந்து செல்லு ஒன்று வாங்கியிருக்குது. என்னைய போட்டோ எடுத்து மீசை இல்லாமல் போட்டு காமிட்டேன் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று தான் நான் உனக்கு மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இன்னைக்கு வந்து என்ன கேட்குற? ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் ஒருநிலைப்படுத்தி ஒருமனப்படுத்துவார்னா
பரலோக ராஜ்யத்திற்குரிய ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிற காரியத்திலே தேவன் உங்களை எவ்வளவாய் ஒருமனப்படுத்தி கர்த்தர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஒரு மீசைக்கே எப்படி இருக்குன்னா பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஜெப அனுபவம் மாறல. அவர் அதிகாலையில எழுந்து ஜெபித்தாரு, இருட்டோட எழுந்து ஜெபித்தாரு, சாயங்கால வேளையில ஜெபித்தாரு, மதிய வேளையில ஜெபித்தாரு. நீ வேதம் வாசித்தீங்கன்னா தனிமையா இருந்து அவர் ஜெபம் பண்ணினாரு. அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்துல அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்கு அவர் தேவனோட வைத்திருந்த உறவுக்கு எது பாலமா இருந்ததுன்னா அவருடைய ஜெப அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மறுரூபமாகிற வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? மிகுந்த வியாகுலத்தோட என்ன பண்ணிருக்காரு? கண்ணீர் விட்டு என்ன பண்ணிருக்காரு? அப்ப அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப அனுபவங்களே ஒவ்வொரு காலங்களுக்கு, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறி இருக்கு. ஒரே மாதிரி இல்ல, ஒரே பேட்டர்ன்ல அவர் என்ன பண்ணல, ஜெபிக்கல. ஒரே பேட்டர்ன்ல அவரோட தொடர்பு வைக்கல. அவருடைய ஜெப அனுபவங்களே தேவனோடு இருக்கிறதுல நிறைய மாற்றங்கள் அவருக்குள்ள என்ன பண்ணிருக்கு, கொண்டு வந்திருக்கு. நம்ம ஜெபிக்க போறதே கஷ்டம். அதுல ஜெபத்துல எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது அதை விட பெரிய கஷ்டம். ஆனா அவருக்கு அந்த கஷ்டமே இல்ல. அவருடைய ஆவிக்குரிய அனுபவமே எதுலதான் ஆரம்பிச்சிருக்குன்னா அவருடைய ஜெப அனுபவத்துல தான் அவருடைய முழு ஆவிக்குரிய வாழ்க்கையுமே அவருக்கு அடங்கி இருக்குது. அதனாலதான் அவரால் தெளிவாய் சொல்ல முடியும், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரே பிதாவே நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல. இப்போ வந்திருக்காங்களா 12 பேரு, இவங்களும் நம்மிலே ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு கொடுத்த மகிமைய, நீர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை, நீர் எனக்கு கொடுத்த கிருபைகளை, நீர் எனக்கு செய்த அதிசயங்களை இவர்களை வைத்து செய்யும்படிக்கு இவர்களும் நம்மோடு எப்படி இருக்கணுமா, ஒன்றாய் இருக்கும்படி அந்த மகிமைய அவங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாருங்க, நீங்க வேதம் வாசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க வாசிக்கிற வேத பகுதியில கர்த்தர் உங்களோட இடைப்பட்டிருப்பாருன்னா அந்த வேத பகுதியில உள்ள அனுபவங்களை இன்னொருத்தர் மூலியமா உங்களோட கேட்கும்படி கர்த்தர் செய்வாரு. இல்ல அப்படின்னா அந்த வேத பகுதியில வைத்து கர்த்தர் பிரசங்கிக்கும்படியாகவும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதை ஏன் செய்யறாருன்னா நான் உன்னோட பேச விரும்புகிறேங்கிறத உறுதிப்படுத்துகிறதற்காக கர்த்தர் அதை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்துவோம். நீ என்னோட பழகணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறபடினாலதான் அப்படி ஒரு வெளிப்பாட்டையும் அப்படி ஒரு தரிசனத்தையும் ஆண்டவர் சபைக்குள்ளாக என்ன பண்றாரு, வெளிப்படுத்துற. பெந்தைக்கோஸ்து சபையில இத்தனை வருஷம் இருக்கிற வளர்ச்சிக்கு எல்லாரும் யார மாதிரி மாறி இருக்குதுன்னா எலியா மாதிரி மாறி இருக்கும். எல்லாம் எலி மாதிரி இருக்கும். நான் ஜெபம் பண்ணுனா நடக்கும், நான் ஜெபம் பண்ணினா தான் நடக்கும். ஏன்? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்துக்குள்ளார கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சமாதான ஜெப வீட்டுல இருக்கிற 50 பேர் இப்படி இருந்தாங்க. இப்ப உத்தமர் இந்த கோயில்ல இருக்கு, இதை விட பெரிய கோயிலுக்கு வந்திருக்கு. வந்திருக்காரா? ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி 1000 பேர் வச்சிருப்பான். தலையை வச்சு ஜெபம் பண்றதுக்கே முடியாது, நேரம் அவ்வளவு போயிட்டு இருக்கும். நம்ம இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா இன்னும் இந்த வீடு வாங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், என்ன பண்ணணும், அப்புறமே என்னென்னமோ செய்யணும். இதையே தான் நம்ம மைண்ட்ல என்ன பண்ணுது, ஓடிட்டு இருக்கிற தவிர இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் இன்னைக்கும் உனக்கு அதிசயங்களை செய்ய, உன்னை கொண்டு அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. ஆனா நாம அந்த இடத்துக்கு என்ன பண்ணல, இன்னும் போகல. யோசிச்சு பாருங்களேன், இன்னும் அந்த சபைக்கு போனா இப்படி நடக்குதாமே அப்படின்னு நினைச்சாக்க இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்றதுக்கு என்ன பண்ணாரு, இடம் பத்தாது. ஏன் இன்னும் இடம் பத்தாம இடம் நிறைய இருக்குன்னா, எனக்கு இன்னும் என்ன வரல, அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னும் என்ன செய்யல, வரல. ஊழியக்காரர் சொன்னாரு, ஏன் கண்ணுக்குட்டி பன்னி குட்டின்னா என்ன போடலாம், அதுவும் தான் குட்டி போடும். அதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுகிற தன்மையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். ஆனா பன்னிக்குட்டிக்காக இயேசு என்ன பண்ணல, மரிக்கல. ஆனா அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய ஜீவ சுவாசத்தை உனக்கு கொடுத்த, உனக்காக தான் இயேசு மரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை விட நான் யாரு, விசேஷித்தவன். ஆனா நான் யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், பண்ணியை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரு மேலான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அப்ப இயேசு அந்த மேலான அனுபவத்துக்குள்ள போனதுனால தான் மத்தேயு 17:1 வாசிங்களேன். ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு எதுக்கு கூட்டிட்டு போனாரா? இது யோவானுக்கும் யாக்கோபுக்கும் பேதுருவுக்குமே இது ஒரு பெரிய அனுபவம் இல்ல. சொல்ற நாம தனித்திருக்கும்படி அப்படின்னா இயேசுவும் யோவானும் பேதுருவும் யாக்கோபும் ஒன்னா இருக்கணும். நம்ம 4 பேர் மட்டும் எப்படி இருக்கணும்னு விரும்பினாரு, தனித்திருக்கும்படி. அப்படின்னா யாரோட தொடர்பும் இல்லாம, டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்கள இயேசு என்ன பண்ணாரா, கூட்டி கொண்டு போனார். என்ன செய்தாரா? அப்ப ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துல அவர்களை தம்மோட வைத்து ஜெபிக்கிறதற்கு, நல்லா கவனிங்க, பேதுருவை குறித்த ஒரு தரிசனம் தேவனிடத்துல இருக்கு, யோவானை குறித்த ஒரு தரிசனம் தேவனிடத்துல இருக்கு, யாக்கோபை குறித்த ஒரு தரிசனம் தேவனிடத்துல இருக்கு. அப்ப தரிசனம் உடைய இவர்களை வேறொரு பரிமாணத்திற்குள்ள, ஒரு மறுரூப அனுபவத்திற்குள்ள கொண்டு போகிறதற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு அவரு வந்து அவர் என்ன நினைக்கல அப்படின்னா, இவன் என்னையே காட்டி கொடுக்க போறவன். ஏன் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்ப அவருக்கு தெரியும் எல்லாமே, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். உண்மையே அவங்கள பத்தி தெரியும், தேவன் வைத்திருக்கிற திட்டமும் தெரியும், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்ய போகிற காரியமும் தெரியும். ரெண்டுமே அவருக்கு தெரியும். ஆனா தேவனுடைய திட்டம் நிறைவேறணும்னா இவர்கள் உலக அனுபவம் இல்ல, ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ள மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ரட்சிப்பு பூரணப்படணும்னா, என் விசுவாசம் பூரணப்படணும்னா, என்னுடைய அபிஷேகம் பூரணப்படணும்னா என்னுடைய அனுபவம் ஆவிக்குரிய அனுபவத்துல மாறணும். மாறினாதான் அது என்ன செய்யப்படும், பூரணப்படும். அப்ப அவங்கள கூட்டிக்கிட்டு போனேன். அங்க போய் தான் யாருன்னு காண்பிக்கிறதுக்காக அல்ல, தான் தேவனுடைய குமாரன்னு காண்பிக்கிறதுக்காக அல்ல. ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. ஆனா அந்த அனுபவத்தை விட அவங்களுக்கு வெளிப்பாட்டினுடைய அனுபவத்தை ஒரு ஆவிக்குரிய அனுபவமாய் மாற்றுகிறதற்காக இயேசு அவர்கள் என்ன பண்ணாரு, கூட்டிக் கொண்டு போனார். நமக்கு ஒரு அனுபவம் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறாரு, நானும் உன்னை என்ன செய்ய விரும்புறேன், நானும் உன்னை கூட்டிட்டு போகத்தான் விரும்புறேன். நீ வருகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா?
நீயே நமக்கு ஆராதனையில மட்டும்தான் என்ன பண்றாங்க, ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடிட திரும்ப செஞ்சாருன்னு எப்போ பாடுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் உண்மையாகவே ஓடினாரா இல்லையா? அவர் படுக்க போட்டு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோமே, அவர் எங்க ஓடினாரு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு எங்க ஓடினாரு? ஜபத்தை விட்டு எங்க ஓடினாரு? வேத வாசிப்பை விட்டு எங்க ஓடினாரு? பரிசுத்தத்தை விட்டு எங்க ஓடினாரு? விசுவாசத்தை விட்டு எங்க ஓடினாருன்னு யாருக்கு தெரியும்? பாடுற நமக்கு தெரியும். இந்த சோதர கூட்டத்தில் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்து கொண்டார். நாங்க நல்ல போய் சொல்றோம். ஆனா எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாய் இருந்த அந்த அனுபவம் எலியாவை தேவன் உயிரோட எடுத்துக்கொள்ளுகிற அனுபவத்துல போய் நின்னுச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மோசே தேவனோட இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்துல மோசேய தேவன் எடுத்து அடக்கம் பண்ணுகிற அனுபவத்துல போய் முடிஞ்சது. உண்மையா இல்லையா? நம்ம அனுபவம் எதுல போய் முடியுது? நம்ம அனுபவம் எதுல போய் முடியுது? நம்ம நினைக்கிறோம் இவர் வந்துதான் எனக்கு அடக்க ஆராதனை செய்யும். ஒரு கிளவி இப்படிதான் சொல்லிட்டு செத்துருக்கு, இந்த பாஸ்டர் தான் வரணும். எதுக்கா? அடக்க ஆராதனை. இவரு என்னமோ பரலோகத்தில் இடம் வாங்கி போட்டு புரோக்கர் வேலை பார்த்து ரியல் எஸ்டேட் பண்ணி வச்சிருக்கிறது போல, இது 10,000 காணிக்க கொடுத்துன்னா அந்த இடத்துக்கு சாங்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் போல. அனுபவங்களை நாம உரிமையாக்கி கொள்ளணும். ஜெபத்துல நம்முடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு ஒரு தொடர்பு ஆவிக்குரிய அனுபவத்துல அவருடைய ஜெபம் தான் அவரை அதிகமாய் தேவனை குறித்த வெளிப்பாடுகளுக்குள்ள அவர் என்ன பண்ணுச்சு? நடத்துச்சு. அவர் பழகுகிற விதத்துல தான் அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, நானும் சபையும் ஒன்னாதாங்க இருக்கிறோம். உங்க மனசாட்சிக்கு கையை வச்சிருக்கும் பாருங்க, நானும் சபையும் ஒன்னாதாங்க இருக்கும். உங்களால சொல்ல முடியும்? உறுதியா சொல்ல முடியும்? சபைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா எனக்கும் சபைக்கும் சில நேரங்கள்ல சம்பந்தம் இல்லை. சொல்றாரு, சரீரத்துல அவயவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. ஆனா சரீரத்துல இப்ப கண்ணுல தூசி விழுந்துருச்சுனாக்க கை என்ன பண்ணுது? போகுது. காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா கை என்ன பண்ணுது? இப்போ கை சொல்லுது, நான் போக மாட்டேன் அப்படின்னு நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லி முடிச்சு. சபையில சில காரியங்கள் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அவன் என்ன பண்ணணும்? துடிக்கணும், விசாரிக்கணும், பேசணும். அவங்களோட இருக்கிற இழப்புகளுக்கு மத்தியில நம்மள போய் அந்த இழப்பு, என் குடும்பத்துல நடந்த இழப்பு போல, என் வீட்டுல நடந்த இழப்பு போல நாங்க போய் என்ன பண்ணணும்? சந்திக்கணும். நாம போகல அப்படின்னா மாஸ்டர் போவார். மாஸ்டர் நாளைக்கு கேட்டுக்கலாம், பாஸ்டர் நீங்க போயிட்டு வந்தீங்களா? நான் போயிட்டு வந்தேன். எங்க போனேன்? அடக்காரவன் நீங்க போனேன். நீ ஏமா வரல? இல்ல பாஸ்டர் என்னால வர முடியல. ஆனா என் வீட்டில் நடந்தா மட்டும் யாரும் வரணும்? எல்லாரும் வரணும். எத்தனை சோதனை எல்லாரும் வரணும். அப்படின்னா எனக்கு என்ன இல்லை அப்படின்னா, நான் சபையில தான் இருக்கிறேன், சபையோட ஐக்கியம். நாம ஒருத்தர் முன்னாடி யாராவது பார்த்துருக்கிறோமா? இல்லை.
ஆனா இங்க எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறது ஒரே ஒரு நாமத்தினால, ஒரே ஒரு தேவனுக்காக, ஒரே ஒரு வாழ்க்கையில அவரை உயர்த்தி அவரோட இணைகிறதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பழகுகிற அனுபவங்கள், விதங்கள் மாறும். இயேசுவுக்கு அவருடைய ஜெபத்தினுடைய அனுபவம் தான் அவர் தேவனோட பழகின விதங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது 10வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். என்ன சொல்றாரு அனனியா கிட்ட? அனனியா என்னும் பேருள்ள சீஷன், அவனுக்கு கர்த்தர் என்னவானாராம் அப்படின்னா, அவருக்கு ஜெபிக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கு. ஜெபத்துல தேவனோட தொடர்பு வைக்கிற அனுபவம் அவருக்கு இருக்குது. அந்த தேவனோட வைத்திருக்கிற அந்த அனுபவத்துல இப்ப அவர் தேவனோட பேசுறார். தேவன் அனனியாவோட என்ன பண்றாராம்? பேசுறாரு. இப்ப ஏற்கனவே இவங்க பேசுகிற அனுபவம் இருந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். தொடர்பு இல்லாம நான் என்ன பண்ண முடியாது? அவர் பேச முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, அவரோட இருக்கிற தொடர்புல அவர் ஆவிக்குரிய சகல விஷயங்களையும் அவர் அறிந்திருக்கிறபடினால தான் அவரோட அவர் என்ன பண்ண முடியுது? பேச முடியுது. அவன் அனனியா ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, இவன் அவர் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவருக்கு தரிசனமாகணுமா அப்படின்னா அது கட்டாயம் இல்ல. அவர் ஆனா ஜெபிக்கிற அனுபவத்தில் அவர் இருக்கிறாரு, தேவனோட பழகுகிற அனுபவத்தில் இருக்கிறாரு. அவர் தம்முடைய காரியம் வரும் பொழுதுதான் அவர் என்ன ஆகிறாரு? தரிசனமாகிறார், பேசுறார். அப்ப அவர் பேசிட்டு என்ன சொல்றாரு? சவுல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தமஸ்குல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காராம்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு. என்னன்னா, அனனியா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தன்னிடத்துல வரவும், அவன் வந்து தனக்கு ஜெபித்து தான் பார்வை அடையவும், அவனால ஞானஸ்தானம் பெறவும் அந்த சவுல் அந்த தரிசனத்தை கண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. சவுலுக்கு ஜெபிக்கிற அனுபவம் இல்ல, அனனியாவுக்கு ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கு. ஆனா அனனியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இப்ப சவுலுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். சவுலை குறித்த காரியங்களை அனனியாவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். இப்ப இந்த அனுபவம் ஒரு நாள்ல வருமா அப்படின்னா நிச்சயமா என்ன செய்யாது? வராது. நினைச்ச நேரம்லாம் ஆண்டவர் என்னை கூட்டிட்டு பரலோகத்துக்கு போனாருன்னு சொன்னா முதல்ல உதைக்கணும் அவரு. ஏன்னா அவர் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை எந்த நேரத்துல அவர் நமக்கு வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்துக்கு அவர் வெளிப்படுத்துவாரு. ஆனா அவருடைய வெளிப்படுத்துதலுக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜெப அனுபவத்தினுடைய தொடர்பு, நான் அவரோட பழகுகிற விதம் சரியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் அதை என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியும். நமக்கு இந்த அனுபவம் நாம ஜெபத்துல வளர்ந்து இருந்தா தான் இந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யும்? நாம தேவனோட பழகுகிற அனுபவம் இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அவர் வந்து பேசுறார், நீ போப்பா
அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ வருவ, ஞானஸ்நானம் கொடுப்ப, அவனுடைய கண்கள் திறக்கப்படும், அவனை ஊழியத்துக்காக நீ அவனை பிரதிஷ்டை பண்ணு, என் நாமத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், என் நாமத்திற்காக நாம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். முன்னோர்களுடைய திருவுளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவுமே தேவன் சவுலை முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அனனியாவுடைய ஜெப அனுபவம் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறான், ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறான். அப்ப நம்முடைய ஜெப அனுபவம், நம்முடைய சபையின் அனுபவம், நம்ம ஒருவேளை சபைக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறோம்னா கர்த்தர் சொல்லுவாரு, இந்த வாரம் இந்த குடும்பத்தை நான் கொண்டு வருவேன். கொண்டு வர சொல்ல மாட்டாங்க, சும்மா இருங்க ஐயா, நான் போறதை யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை. என் அனுபவம் மாறிடுச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் எதையுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் செய்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுவார். இந்த அனுபவம் எனக்கு எப்ப, நான் ஜெபத்துல அதிகமான உறவுல இருக்கும் பொழுது மாத்திரம்தான் எனக்கு இது ஏற்படும். இப்ப நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கிற காரியம் சபையில நடக்கும். நான் ஜெபிக்கிற காரியத்துல கர்த்தர் சபையை குறித்து எனக்கு என்ன கொடுப்பாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. சபையில ஒருத்தரை குறித்து கர்த்தர் என்னோட பேசுவாரு. அனனியாவேன்னு கூப்பிட்டவரு அரங்கராஜின்னு கூப்பிட மாட்டாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மயிலாடுதுறையில ஒரு சபைக்கு அவர் அந்த பாஸ்டர் வந்து எனக்கு தெரியும். ஆனா அவர் இரவு ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம், யாரை கூப்பிடுறதுன்னு. அவர் சொல்றாரு என்கிட்ட, அரங்கராஜை கூப்பிடுன்னு உங்க பேர் என் காதுல கேட்டுச்சுங்க. எனக்கு அப்படி இந்த இதுவரைக்கும் நான் ஊழியக்காரங்களை நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு அனுபவம் எனக்கு என்ன செய்யல, எனக்கு கிடைக்கல. ஆனா நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போகும் பொழுது கொர்நேலியுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் பேரை சொன்னாரு? பேதுருவோட பேரை கொர்நேலிய கிட்ட சொல்றாரு. நீ யாரை கூப்பிடு? தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே அவன் தங்கி இருக்கிறான். நீ பேதுருங்கிறவனை கூப்பிடு, அவன் வந்து காரியங்களை உனக்கு அறிவிப்பான். அவன் உடனே அந்த ஜெபத்துக்கு அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னு என்ன பண்ணேன், பார்த்தேன். நமக்கும் அது என்ன செய்யணும், அது கிடைக்கும். ஆனா சொல்றேன், பேதுருவையும் கொர்நேலியும் இருக்கிற அனுபவம் எனக்கு ஆவிக்குரிய அனுபவமா என்ன செய்யணும், மாறணும். அனனியாவுக்கும் சவுலுக்கும் ஜெப நேரத்துல வந்த ஒரே அனுபவம் என்னுடைய ஜெப நேரத்திற்கு அது என்ன பண்ணணும், மாறணும். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பேதுருவுக்கும் இயேசுவோட இருந்து ஜெபிக்கிற அந்த மறுரூப அனுபவம் அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவம் எனக்கு அந்த அனுபவமாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அனுபவமாய் மாறுகிறதற்கு நான் அதிகமாய் அவரோட என்ன பண்ணணும், பழகணும். அதிகமாய் அவரோட என்ன செய்யணும், பழகணும். சில நேரத்தில் நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. நம்ம உண்மையாலுமே ஜெப நேரத்தை வச்சு நம்ம தேடி போறோமா? அப்படி நாம போகும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜெப அனுபவங்கள், நாம் அவரோட பழகுகிற விதங்கள் பெரிய மாற்றத்தை நமக்குள்ள, சபைக்குள்ள, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்தை நாம வருகிற நாட்களில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஒரே ஒரு சகோதரி சொன்னாங்கன்னா, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க வந்து
இந்த பாட்டை பாடுங்க. அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க, வயசானவங்க சொல்றாங்க, இந்த பாட்டை நீங்க பாடுங்க. நீங்க பாடும் பொழுது இந்த 2வது சரணத்தை நீங்க பாடும் பொழுது கர்த்தர் வந்து என்னை எடுத்துட்டு போயிடுவார். அவங்க சொல்றாங்க 5 மணிக்கு நீங்க வாங்க, 5 மணிக்கு வந்து இந்த பாட்டை நீங்க பாடுங்க. 2வது சரணம் பாடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், என்னைய எடுத்துக்குவார். அவங்க சொல்றாங்க. இப்ப பிள்ளைங்க என்ன கூப்பிட்டு வச்சு சாயந்தரம் 5 மணிக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா இது 2வது சரணத்தை தவிர எல்லாத்தையும் பாடுது. என்ன பாடுதுங்க? 1வது பாடுது, 3வது பாடுது, 4வது பாடுது, 2வது பாட மாட்டேங்குது. அவங்க சொன்னாங்களா, டேய் 1, 2 தான் பாடணும், நீ என்ன 3, 4 பாடிட்டு இருக்கிற? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 2வது சரணத்தை நீ பாடணும்னு சொன்னேன். அவங்க 2வது சரணத்தை அவர் பாடணும். பாடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சொன்னாங்களாம், தூதர்கள்லாம் வந்துட்டாங்கப்பா, நான் போயிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய அனுபவம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய அனுபவம். ஏன் நீ சாக போறவன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு தீர்க்கதரிசி அனுப்புனா, அவர் சொல்றாரு, நீ நான் சாகணும்னு நீ சொல்ற, நான் 1 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் ஜாகிரதா இருக்கிறதானு நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நீ சாக மாட்ட, 15 வருஷம் நான் உனக்கு கூட்டி தரேன் போங்கிற. செத்து போயிருவான், அடக்க ஆராதனை பண்ணலான்னு ரெடி ஆனார் ஏசாயா. முற்றத்தை விட்டு வெளியே போறதுக்குள்ளார என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அவரே போய் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு 15 வருஷத்தை என்ன பண்ணிட்டாருப்பா, கூட்டி கொடுத்துட்டாரு. இப்ப 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தவருக்கு 15வது வருஷத்துல என்னைக்கு சாக போறோம்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நேரம் முதற்கொண்டு அவருக்கு குறிச்சு எழுதி கொடுத்துட்டாங்க. அனுபவம், எவ்வளவு பெரிய அனுபவம். மரணத்தை பத்தி தான் சொல்றேன். நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள். அதுக்கு வந்து நான் அவரோட என்ன பண்ணணும், பழகணும். அவரோட என்ன பண்ணணும், நெருங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்ற தைரியம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவ்வளவு தைரியம். அவர் சகலத்தையும் செய்ய வந்தவர். அவர் செய்ய நினைத்திருக்கிறது தடைபடா தைரியம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரியா, என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு நான் ஓட்ட சொரிந்து கொண்டிருந்தாலும் நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப கொடுத்து அவர் வல்லவராயிருக்கிறார். என் உத்தமத்தை அவர் அறிந்திருக்கிறார், என் உண்மையை அவர் அறிந்திருக்கிறார், என் தேவனோடு வைத்திருக்கிற நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாம நடக்க, அவரோட பழகுகிற, அவரோட இருக்கிற. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அனுபவத்தை கற்று நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கண்களை என்னுடைய எல்லாம் உற்சாகமாக ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே, ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படி இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடிப்பா, நீ என்னோட இணைஞ்சிட்டேனா போதும், நீ என்னோட இணைஞ்சிட்டேனா போதும். நீ கனி கொடுக்கிற கொடியா இருப்பேனா, நான் அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் உன்னை சுத்தம் பண்ணிடுவேன். அதிக கனிகளை கொடுக்கும்படி உன்னை நான் சுத்தம் பண்ணிடுவேன். என்னாலே எல்லாமல் உன்னால ஒன்று செய்ய முடியாது. கண்களை மூடி வலது கரத்தை அப்படியே தேவனுக்கு நேராக உயர்த்தி என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். என்னுடைய வேத வாசிப்பிலே, என்னுடைய ஜெபத்திலே ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளே கர்த்தர் என்னை நடத்துகிறார். அனனியாவை நடத்தின தேவன், கிறிஸ்து இயேசுவை நடத்தின தேவன், என்னையும் நீர் நடத்தும்படி, மறுரூப அனுபவத்திற்குள்ளே நடத்தும்படி நடுவரே இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறபடினாலே ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருள்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக
எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி உண்டாகத்தக்கதாக கர்த்தர் நீர் சொல்லுவீராக. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுவீராக. கனி உண்டாக கடவுது என்று கர்த்தர் நீர் சொல்லுவீராக. எல்லா வெறுமைகளும் மாறும் ஆண்டவரே. வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளிகளாய் மாறும்படியாய் இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்னியாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை அனல் மூட்டி நீர் எழுப்பி விடுவீராக. கர்த்தர் எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. ஆண்டவரே, வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே ஆவிக்குரிய அனுபவங்கள் உள்ள ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்புவீராக. எங்கள் நடுவில் நீர் எழுப்புவீராக. வசனத்தை கேட்கிறவர்கள் மேல இறங்கின பரிசுத்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் மேல ஆண்டவரே நாங்கள் கவனித்து கேட்ட உம்முடைய வசனத்தை நிமித்தம் எங்கள் மேல இறங்கினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மறுரூப அனுபவத்திற்குள்ளே நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய அனுபவங்களின் வளர்ச்சிகளை நாங்கள் காண கிறிஸ்து இயேசு எங்களுக்கு உதவி செய்வீராக. பலத்த கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மந்த புத்திகள் அவிவிசுவாசங்கள் மாறட்டும். வேத வசனங்கள் எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எறியட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை தாழ்த்தி கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு வசனத்துக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வாசிக்க பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். நான் அதிகமாக சொல்ல விரும்பல. யோவான் 7 கடைசி எடுக்கிறீங்களா? 7 கடைசி என்ன சொல்றது பாருங்க. பிரசங்கல்ல தயவு செஞ்சு எடுத்துக்காங்க. வாசிங்க. அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். போதும் எல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போறீங்க. இயேசு எங்கே போனாரு? உங்களுக்கு அங்கே தானே கெதி. உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போனார்கள். இயேசுவோ ஒளிவலை எதுக்கு போனாரு? தூங்குறதுக்கா? பிதாவோடு எப்பொழுதும் அந்த பழகி சமாதானத்தினால தான் இயேசு ஆண்டோடைய பிதாவின் சத்தத்தை நிறைவேற்ற முடியும். அருமையான நல்ல ஒரு வேத விளக்கத்தை இந்த நாளிலே நாம் கண்டுகொண்டோம். அனனியா, பவுல், கொர்நேலியு, பேதுரு, இதை நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அவரோட ஐக்கியமாக தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்துக்கு யாராவது ஒரு வராங்க, சொந்த முதல் வியாதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை வெளிப்படுத்துவார். சிவமாக ஜெபிக்க வைப்பார். அப்படின்னு சில காரியங்கள் மறைபொருளை வெளிப்படுத்துவார். இந்த கடவுளை படி சிவம் பண்ணுவோம், கையை வைத்து அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துவோம். நகைப்புரிய பக்குவத்தை அதுவே நாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே கண்டுபிடி ஒப்பு கொடுத்து அந்த கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் அப்படியே விடப்படாது. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சில ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாகணும். மறுரூபமனைக்கு எங்களை கொண்டு போகணும். ஆண்டவர் நீ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் தயவு செய்தீங்களோ அர்ப்பணித்தீங்களோ நீங்கள் வீட்டில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேதத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் அவரோடு பழகுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு நன்மை வரும், சுகம் வரும், கிருபை வரும், கதவை தட்டும். ஆமென். ஆண்டவரே நீங்கள் ஒப்பு கொடுக்குற அந்த ஆவிக்குரிய ஆனந்த முழங்காடல் அன்றைய கணுக்காடல் முழங்காடல் உள்ள நீச்சாலத்தில் என்னை கொண்டு போங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இன்னும் உங்களை நாங்கள் கிட்டி சேரணும். பவுல் சொல்றது போல நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். தம்மை அறிந்த ஜனங்களை அவர்கள் திடன் கொண்டு, தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற தம்மை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு இன்னும் அதற்கேற்ற கிரியைகளை செய்வார்கள். அவரை அறிந்த ஜனங்கள் தான் தைரியமாக சொல்ல முடியும், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவரோடு நல்ல அனுபவம் உள்ளவர்கள், ஐக்கியம் உள்ளவர்கள், அவரோடு உறவாடுகிறவர்கள், சமாதானம் உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுவார். கர்த்தருக்கு சகாயம். நான் பயப்படும் மனுஷனுக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. அந்தவரே, இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக எங்களை கர்த்தர் கடத்தி கொண்டு போகிறதுக்காக நன்றி. நாளைகள் பேசின அருமையான தாசருக்காக கையை வைத்தோமா அந்தவரே, எங்களுக்கு எனக்கு சோகம் பண்ணுகிறப்பா. பாஸ்டர் அரவிந்த் ஐயாவுக்காக, உதவியாருக்காக, ரோத்துக்காக, அந்தவரே அன்றைய ஜோவுக்காக செபிக்கிறோம், பிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் எங்கள் பற்றி நீங்கள் வெளிப்படுத்தி நாங்கள் எங்கள் என்ன ஆவிக்குரியத்தில் இன்னும் நாங்களுக்கு படகை தள்ளி கொண்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போவாங்க. ஆவிக்குரிய அனுபவத்தில் எங்களை கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசியதுக்காக நன்றி. இந்த உலகத்தில் எல்லாம் போயிடும். நான் உண்மை உண்மை அறிக்கும் போது இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாடும் ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி எங்களை ஆண்டவரை நாடி வரப்போகிறப்பா. இந்த 6ஆம் மாதத்தின் வருஷத்தின் நடுவில் எங்கள் உண்மை நாங்கள் இப்படியாக துதிக்க தியானிக்க கற்றுக் கொடுத்த பாக்கியதுக்காக நன்றி. தொடர்ந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் வராதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ரத்த சிந்தி நீங்கள் சம்பாதித்த சபைப்பா, உங்கள் சபை, உங்கள் ஊழியம். நாங்கள் உங்களுடையவர்கள் அப்பா. வெள்ளி பொண்ணு உங்களுடையது, பூமி நிறைய உங்களுடையது. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை கர்த்தர் காண்கிற பிள்ளைகளுக்காக கையை வைத்திருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அருமையான திருஷாவுக்காக, ஸ்டெல்லாவுக்காக, தினேஷ்மாவுக்காக, இன்னும் யார் இருக்கீங்க ஆண்டவரே, அவர்களுக்காக திருமண நாளை இருக்காங்க. ஒவ்வொரு உப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பேராய் ஆசீர்வதிங்கப்பா. அந்த தூரத்திலிருந்து வந்த பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே வந்த எல்லாரையும் கர்த்தர் சரியான நேரத்தில் கொண்டு போங்க. ஒரு சமூகம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தொடர்ந்து நாடத்தும் ஆசீர்வதியும். விசேஷமாக அந்த குளோரிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவரே வேண்டிய தண்ணீரை, இந்த குழந்தைக்கு வேண்டிய தண்ணீரை தாங்க. எந்த டாக்டர் சொன்னாங்களோ முடியாது ஆப்ரேஷன், அந்த டாக்டர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அற்புதத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கையை வைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய கருத்தில் எங்களை கைகளை எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தைக்காக, திருமணத்துக்காக காத்துக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை எங்களை செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் ஆசிரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமையாகவும் குரலுக்கு மீட்புங்கிற ரட்சகரமாக இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் இருதரங்க சொல்லுமா, என் ஆத்மாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்று நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் தேவனுடைய வார்த்தை கொடுத்த தாசர் குடும்பத்தோடும், ஊழியங்களோடும், தேவ பிள்ளைகளோடும், இந்த சமாதான ஜெபத்துக்கள் எல்லா தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களோடும் நம்முடைய வருகை வரைக்கும் இன்று சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரம் கொடுத்து வாழ்த்துங்க. அவரோடு பழகி சொல்லுங்க, அவரோடு பழகி நீங்க சமாதானம் இருங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அவரோடு நீங்க பழகி சமாதானமா இருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. ஆமா, மனுஷரோடு பழகி 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 பிடிச்சி போயிடுச்சு. தேவனோடு பழகுங்க, அவரோடு நேரம் செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you. அது பாடுமா? மோசே வந்துட்டாப்லையா?